அண்ணா எல்லாம் சரி தானே? ஆமா எல்லாம் சரியாங்க. எல்லாம் சரி பேதோ. இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட வீடுகள் வீதிகள் அப்படி சொல்லி அதிகம் வந்து இருக்குது. பாதிக்கப்பட்ட வீதிகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, வயல் நிலங்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக கூப்பிட வாங்கலாம் நீங்கள். சுசாந்தினி இதான் எங்களுக்கு முதல் ஆர்ஜே தமிழா குடும்பத்தினோட முதல் எங்களுக்கு வழங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக தானே நின்று இந்த காணா புவனேஸ்வரி புவனேஸ்வரி அதிகமாக வந்துட்டு இந்த ஏரியாக்கள் வந்துட்டு என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுறது? கூடுதலாக வெள்ளத்தினால பாதிப்பு வர்றது, வெள்ளத்தினால் அடுத்தது வறட்சி காலத்தில் பாதிப்பு ஏற்படும். ரெண்டு காலத்தில் இந்த ஹாவட்டை தூக்கி அதுக்குள்ளே ஓட்டு தூக்கி வச்சுக்கண்டு பார்த்தியடா. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே உங்களோட வீட்டிலே இருந்தீங்களா? உணவு மற்ற தேவைகள்லாம் வந்து எப்படி முடிச்சுக்கணும்? தானா கௌரி தேவியா? கௌரவ எங்களுடைய இது நிவாரண பொதி அமைச்சர் பார்வையிட வந்திருக்கிறார். இவ்வளவு விழாமை செஞ்சவங்களோட நீலே என்னென்ன அங்கே கொஞ்சம் வரணும் நோமலாக இருக்குது. இஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி உண்டு அதை போட அதுக்குள்ள வயல் செஞ்சன்ற அடையாளமே இல்லை. ஃபுல்லாக தொம்பல் ஆயிடுச்சு. சரி, இஞ்ச அளவுக்கு காட்டு எப்படி இருக்கு இதை பாருங்க. இதில் தான் இப்போ உங்களுக்கு லிமிட்டு காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு தண்ணி போகணுன்ற லிமிட்டு காட்ட போகிறோம். பாருங்களா, கரண்ட் கம்பி அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக படுகையில் எடுக்கு. மெயின் கரண்ட் கம்பியே அப்படி எத்தனை போஸ்ட் 1 2 3 4 போஸ்ட்டு கிட்ட அப்படியே கீழே கிடக்கு. இதெல்லாம் வாங்க எப்படி இருக்கு? இதெல்லாம் வயல் விதைச்சிருந்த விதைச்ச வயல் இது எல்லாமே சரி, ஒன்றுமே இல்லை. டோட்டல் டேமேஜ். தண்ணியை பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த இது தொங்கி கொண்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தா எனக்குமே ஒரு 7 அடி அப்படி வந்துருக்கும். 7 அடி மிச்ச தண்ணியோட உனக்கு இல்லடா. இது படத்தை பார்க்க அப்படி இருக்கா? ஓ என்னடா இங்கே வர உயரத்தது அது யார் அடி வரும் போல இருக்கு. இப்போ இது அது இல்லை, அந்த போயிருக்குது அங்கிட்டா. அது அவ்வளோ இது எனக்கு தெரியாப்பா. அப்போ இங்கே பாருங்க, இந்த நிலத்துலேருந்து அது அவ்வளோ தூரத்தால் தண்ணி போயிருக்கு. இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை தான் போக போகிறோம். இங்கே அளவுக்கு போகணும். மண்டூர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மண்டூர் என்ன கனகபுரம் என்ன கணேசபுரம் ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். சரி போ. எப்படி கிடக்குன்னு வரும். இது என்னன்னு சொல்லி சொன்னால் நான் பார்த்தேன் என்ன ரோட்டு திருத்துறாங்களோன்னு சொல்லி. ஆனால் இந்த அப்படியே மேலடிச்சு இந்த ஹாவட்டை தூக்கி அதுக்குள்ளே ஓட்டு தூக்கி வச்சுக்கண்டு பார்த்தியடா. எவ்வளோ என்ன ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்களோ இல்லை எவ்வளோ அது ஸ்ட்ராங்கன்ற அதில் காட்டுக்கிட. அந்த பாரு அந்த சரி பாதை ஒரு இது மாதிரி போகிற மாதிரி பிளேட்டை தூக்கி கொண்டு அப்படியே ஜீவாதியா என்ன செஞ்சாலும் உடையல ரோட்டுடையல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோட் ஸ்ட்ராங்காக இருக்கு. உள்ள தூக்கி கொண்டு வச்சிருக்கீங்க காட்டுது அப்படி. சரி, ரோட் வந்து வயலுக்கு இருக்குது, வயலுக்குள்ள இருக்கு. அது வந்து ஹாபட் அப்படி இருக்குன்னு வரும். எவ்வளோ வேகமாக போயிருக்கோம் தண்ணி. அதான் அது நார்மலாக மனுஷன் அப்போ பாருங்க நிலத்துல இருக்கிற ரோட்டை உடச்சி இப்படி தூக்கி கொண்டு வைக்கணும்னு சொன்னால் இவ்வளோ வெயிட் டைம் மனுஷன் பட்டுருக்கு. என்ன கதி என்ன எப்படி இருக்குது? இப்போ வந்து திருத்த வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. ஹெச் போட்டுருவாங்க, அவங்க குயிக்காக போட்டுருவாங்க. பாதி ரொட்டி உள்ளதாண்டா அப்படி பாரு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் மண்டூர் கணேசபுரம் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம். இது வந்து ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு கிராமப்புறம். அதுவும் வந்துட்டு வெள்ளத்தினால அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். ஆமாம், நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த வெள்ள நிவாரணம் வந்து இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட தெரியும் உங்களுக்கு இங்கே நிறைய இடங்களில் வந்து. ஆனால் இப்போ வந்து தண்ணியெல்லாம் அடிஞ்சு ஓடிட்டு, ஆனால் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் வந்து கொஞ்சம் அந்த பொருளாதார ரீதியில் வந்து அடிபட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து தனியார்லேருந்து எல்லாருமே வந்து நிவாரணம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் சொல்லியிருந்தோம், நாங்களும் செய்ய போகிறோம்னு சொல்லி. அண்டு அதுக்காக தான் நாங்கள் இங்கே இந்த ஒரு ஏரியா, அதாவது கடுமையாக அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஏரியாவிலேருந்து ஒரு
எத்தனை பேர் இடத்துல 35 35 ஒரு 35 குடும்பத்தை செலக்ட் பண்ணி வந்து அவங்களுக்கான அந்த நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்கி வைக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மட்டக்களப்பில் பாதிக்கப்பட்ட அநேகமான கிராமங்களுக்கான நிவாரணங்கள் வந்து கிடைச்சிட்டு, அது அரசாங்க ரீதியிலும் சரி அண்ட் வந்து தனிப்பட்டவங்களோட ரீதியிலும் சரி. ஸோ வந்து நிறைய ஏரியாக்களுக்கான இந்த வருஷம் வந்து உண்மையில் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்ன போன வருடம் வந்துட்டு இப்போ திடீர்னு வெள்ள அனர்த்தங்களில் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனைத்து முகாமைத்துவம் குழுவினாலோ இல்லைன்னு சொன்னால் மற்ற குழுவினராலேயோ வந்துட்டு இந்த நிவாரணங்கள் வந்து வழங்கப்படலை. அது என்னென்னா பெரும்பாலும் பாதிக்கப்படையில் 1-2 கிராமங்கள் தான் இப்போ போன தரம் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டது. ஸோ அது இந்த வேர்கள் உட்பட அப்படியான ஏரியா மட்டும். ஆனால் இந்த தரம் வந்து எக்கச்சக்கமான இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய ஊரே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் கொடுக்க போகிறோண்டாலும் கூட எங்களுக்கு யாரும் வந்து தர மாதிரி இருந்தது. எங்களோட ஊர்லேயும் வந்து வெளியிலேருந்து வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போகிறாங்களாக்கள். ஸோ அப்படி நாங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்துனாங்க, எல்லா இடங்களையும் நிவாரணம் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்காத ஏரியான்னு சொல்லி பார்க்கல இந்த ஏரியா மட்டும். அப்போ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம். கொடுக்க போகிறோம். வார வழியை பார்த்தா என்ன ரோட்டெல்லாம் வந்து இதுக்கு வயலுக்குள்ள அதான் நாங்கள் சரியா மெயின் காவட் ரோட் வந்துட்டு வயலுக்குள்ள தூக்கி வச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பக்கம் அதாவது அந்த கருங்கம்பி விழுந்ததை பார்த்து எவ்வளோ உயரத்தால் தண்ணி போயிருக்குன்னு சொல்லி. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா. என்ன சொன்னால் அப்படியே தேங்கி நிற்கலை தொடர்ச்சியாக வந்துட்டு. அது வந்து உண்மையில் வான்கதவினால் திறக்கப்பட்டு அதில் பாதி தண்ணி வந்து வெள்ளப்பெருக்கு வந்ததுனால வந்துட்டு அந்த 4 நாட்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வந்துட்டு தண்ணி வந்துட்டு கடலுக்கு ஓடிட்டு அப்படியே இப்போ பெரும்பாலான இடங்கள் எல்லாம் அப்படியே வத்திட்டு. ஸோ இங்கே வந்து எந்த அளவில் தண்ணி நின்றது, எந்த இடத்துல நின்றதுன்றதையும் வந்து நம்மளை பார்த்துட்டு அண்ட் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடையும் கொஞ்சம் பேசிட்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சொன்னபடி வந்து கடைக்கு வந்துட்டோம். ஸோ கடையிலேருந்து இனி சாமானை வந்து வேகமாக ஏற்றிட்டு போகிறோம். டைமும் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள் வெளியாக போவோம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இனி சடன்னு நம்ம வேகமாக வந்து எல்லா பொருட்களையும் வந்து ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்து வெளிக்கூடலாம். அவங்களுக்கு தெரியும் பழமையாக வந்து நாங்கள் கலாவணி சைடில் இங்கால வந்து எடுக்கிற கடைன்னு சொன்னால் அது இந்த கடையில் தான் வந்து எடுக்கிறோம். நாங்கள் போன வாட்டி வந்துட்டு நாங்கள் அலிக்கம்ப பகுதிகள் அதாவது கஞ்சுட்டிச்சாறு பகுதியில் வந்துட்டு கொடுக்கும்போது தமிழ் பேசும் தெலுங்கு மக்கள் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு கொடுத்தோம். நிவாரணம் கொடுக்கும்போது வந்து இங்கே இருந்தால் நாங்கள் வந்துட்டு வேண்டிட்டு போனது. ஆனால் எல்லாம் சரி தானே? எல்லாம் சரியாண்டா, எல்லாம் சரி பேதோ. ரைட். ஸோ வந்து டோட்டல் வந்துட்டு 2,80,000 என்ன சொன்னால் 35 பார்சல் வந்து நாங்கள் சரி கட்டினோம் நாங்கள். ஸோ இங்கேருந்து இனிமேல் நம்ம மண்டூருக்கு வந்து போகணும். மண்டூருக்கு உள்ளே போகிற அந்த ஏரியா வந்துட்டு எங்களுக்கு இப்போ தான் புதுசாக நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளத்தில் வந்து இந்த ரோட்டில் வந்து எப்படி தாண்டிருந்துன்னு சொல்லி. அதாவது நான் காட்டுற அந்த ஃபுட்டேஜ், அதாவது அம்மா அக்காலாம் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து மாட்டிப்பட்டு நாங்கள் போய் காப்பாற்ற போகணும்னு சொன்னது வந்து இந்த ரோட் தான் வந்துட்டு. ஸோ இது வந்து புதுசாக வந்து போடப்பட்ட கொங்குரீட் ரோட். இதுக்கு முன்னால் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பதிவாக தான் இந்த ரோட் இருந்தது. அது காப்பட் ரோடு முன்னால் வந்து போட்டிருந்த காப்பட் ரோட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் உயர்த்தி இது கொங்குரீட் ட்ராப் போட்டிருந்தவங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி வச்சு பாஞ்சு கொண்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு வண்டியெல்லாம் வந்து நல்லபடியாக தான் போயிருந்தது. அண்ட் இந்த கொங்கு ரோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பழைய ரோட் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. அதாவது இந்த ரோட்டை வந்துட்டு இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை. ஸோ அதுக்கு அங்கால வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த பழைய தார் ரோட், அதாவது காப்பட் ரோட் தான் வந்து இருக்குது. ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட 4.5 அடி தண்ணி பாஞ்சு அதில் தான் வந்து அந்த வண்டி வந்து நின்றதுக்கு அப்புறம் தான் நடந்த சம்பவமே பெரிய சம்பவம் மேலே. ஸோ தண்ணி நிற்கிறதுனால குறிப்பாக அதை என்ன சொல்கிறது, எந்த சைட்டில் வந்துட்டு பார்த்து போகணும்னு சொல்லி அவங்களுக்கு மதிப்பும் வந்து சரியாக தெரியாது. இந்த 2 சைட்டில் வந்து இங்கே போஸ்ட்டும் இங்கே இருக்கிற கம்பிகளையும் தான் பார்த்து போனவங்க. இது வந்து நான் சொன்ன ரோடு வந்து இதுதான். இதில் தான் கிட்டத்தட்ட 4.5 அடி தண்ணி வந்து பாய்ச்சது. அந்த தெரியிற போக்குன்னு இருக்குது. ஸோ அதுக்கு அங்கால தான் வந்துட்டு அந்த வண்டி வந்து நின்றது. எத்தனை வருஷங்கள் போனாலும் வந்து அதை மறைக்கலாது. கிட்டத்தட்ட அந்தளவுக்கு பயந்துட்டாங்க. அது இல்லை அவங்க எல்லாருமே வந்து நல்லா பயந்துட்டாங்க.
இதெல்லாம் வந்து வெள்ளத்தால் அப்படி ஃபுல்லாக வந்து பாதிக்கப்பட்டது தான். இந்த இடத்துல தான் வந்துட்டு சரியாக வந்து வண்டி நின்று. ஸோ இதில் தான் நாங்கள் காப்பாற்றி அந்த சைட்டுக்கு வந்து அப்படியே கொண்டு போய் சேர்த்துனாங்க. இது வந்துட்டு வெள்ளாவளி டோ களுவாஞ்சுடி மெயின் ரோடு தான் வந்துட்டுது. ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம போகணும், போயிட்டு பார்க்கலாம் எல்லாம். இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்று இந்த பல்ல கை ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கு. மேட்டு நிலங்களுக்கு தண்ணி நிற்காது, அப்படி உடஞ்சி போயிருக்கு. பெரும்பாலும் கொஞ்சம் நார்மலாகவே அந்த மழை பெஞ்சி தண்ணி வந்தாலே இந்த மண்டூருக்கு வார அந்த வழியெல்லாம் வந்து மூடிப்பட்டுரும். அதாவது இப்போ பழுகாமல் எப்படி தனி ஒரு தீவுமாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து மரப்பட்டுடும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிக தேவைகள் வந்து நகர்ப்புறங்களில் தான் இருக்கும், அங்கே தான் வேண்டக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தாலும் கூட சரி, அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பொருள் வேண்டதாக இருந்தாலும் கூட சரி, டவுன் ஏரியாவுகளுக்கு வந்து தான் அதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்போ இந்த வெள்ளப்பெருக்கு டைமில் வந்துட்டு அவங்க எதுவுமே வேண்ட முடியாமல் மரப்பட்டுருவாங்க எல்லாருமே. அப்படித்தையும் போய் எல்லாமே இருப்பாங்க. இங்கேருந்து மெயினாக போகிறதுக்கு ஒன்று அந்த பாதையால் போகலாம், இதால் அடுத்து கல்முனையால் போகலாம். 3 வழி இருக்குது. ஆனால் அந்த 3 வழியுமே மூடுபடுதான்றது இருந்ததான் சொன்னால் இப்போ இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் அந்த பள்ளமும் மேடும் இருக்கிறதுனால கொஞ்சம் மேட்டு நிலங்களில் இருக்கிற வெள்ளாமல் கொஞ்சம் தப்பிச்சுட்டு அந்த பக்கமெல்லாம் பார்த்து அவ்வளோ அப்படி ஃபுல்லாக சரி அப்படி அவ்வளோ சர்வநாசம் அப்படி ஆகிட்டுது. பொது இடங்களில் ஒன்று வந்து சூஸ் பண்ணலை. சொன்னால் குறிப்பிட்ட வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிகளில் பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு 35 குடும்பங்களை தான் தேர்ந்தெடுத்தது. இப்போ பொது இடங்களை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சு அந்த இடத்துல கொடுக்க வலிக்கிட்டா இனி நாங்கள் ரெடி பண்ண பட்ஜெட்டை தாண்டி வந்து அதிகமானவங்களுக்கு கூட்டிட்டு அதுதான் முக்கியம் சொன்ன மாதிரி வந்து இப்போ கொடுக்காத ஒரு சில இடங்கள் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அதுக்குள்ளே இது ஒரு இடம் பண்ணுறதால இங்கே செலக்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து ஆடியஸ் மூலம் தானே. ஆடியஸ் மூலம் இன்றைக்கி ஜிஎஸ் வந்து வரதா இருந்தவங்க வந்துட்டு, ஆனால் அவங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு இன்றைக்கி மீட்டிங்ன்றதுனால அவங்களால வர முடியலையாம். ஸோ இங்கே இருக்க ஆடியஸ் பார்ட்டியை வச்சு அதை வந்து நடத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கமைய இங்கே இருக்கிற ஆடியஸ் பார்ட்டி தான் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி தந்துவாங்க. சரிங்க. அப்போ வந்துட்டு வெள்ளம் அன்னைக்கு வார அன்னைக்கு திடீரெண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக கூடி வந்திருக்கும். அப்போ உங்களோட வீட்டில் வந்து எத்தனை பேர் நீங்கள்? 8 பேர். யார் யார் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம்? ஸ்கூலுக்கு போகிறேன். எத்தனை பிள்ளைகள்? மூத்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் தாவு, 2வது பொம்பளை பிள்ளை 5ஆம் ஆண்டு படிக்கால், மற்ற 2 நேசரிக்கு போகிறாங்க. அப்போ அன்றைக்கி எப்படி வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிற நீங்கள் தண்ணி வரணும்? நாங்கள் வெளியால் வந்து பார்க்குற நேரம் வாசலுக்கு வந்து தண்ணி ஏறுது, வயல் வட்டையெல்லாம் தாண்டு பிறகு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே ஏறிட்டு கிட்டத்தட்ட கடைசியாக எந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும்? தண்ணி வீட்டுக்குள்ளே இப்படி அரமட்டுக்கு ஏறின பிறகு நாங்கள் வெளியால் வந்து இருந்து பார்த்து பிறகு பக்கத்தில் ஓடி வந்து இங்கே. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் தங்க வைக்கப்பட்டது வீட்லையா இல்லைன்னு சொன்னால் பொது இடங்களில் எங்கேயாச்சும் தங்க வைக்கப்பட்டீங்களா நீங்கள்? வீட்டில் இருந்து நாங்கள் வீட்டில் தான் இருந்தது. அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு சாப்பாடு மற்ற இதெல்லாம் வந்து பார்த்து கொண்டு யார்? ஆடியசுக்காரர்கள் வந்து அன்று இரவு பானம் சீனி அந்த இது சரி. எத்தனை நாள் வெளியிடத்துல வந்து தங்கியிருந்தீங்க? நாங்கள் 2 நாள் தான். 2 நாள் தான். அதுக்கப்புறம் தண்ணி அப்படி ஓடி தண்ணி வடிஞ்சிது. ஓகே. உங்களுக்கு அதில் வந்துட்டு சொத்தில வீடுகள் ஏதாச்சும் நடந்துச்சு அந்த வெள்ளப்பெருக்குனால உங்களுக்கு? இல்லை, சொத்து வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி வடிஞ்சிது, வயல் தான் ஃபுல்லாக தாண்டு. வயல் நீங்கள் செய்திருந்தீங்களா? 3/4 ஏக்கர் செய்கிறது. 3/4 ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டுட்டோம். தாண்டு. ஓகே. நாங்கள் அந்த காட்டையிலே வந்து பார்த்துருப்பீங்க. அநேகமாக வந்துட்டு இங்கே
சின்ன அதாவது கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி வந்து குறைஞ்ச குடும்பங்களாக இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்களுக்கான நிலங்கள் வந்து இங்கே கொஞ்சம் இருக்கும் அதிகமாக அப்படி வயல் நிலங்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு பயன்படுத்தி கொண்டு தான் நம்ம மேட்டு நிலம் மட்டும் சொன்னால் வந்து இப்போ என்ன சொல்ல சேனை பயிற்சிகள் செய்வாங்க, தாழ்நிலம் கொஞ்சம் தாழ்நிலமாக இருந்தால் அதில் வந்துட்டு வயல் நிலங்கள் செய்வாங்க, அப்படி செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அநேகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய வயல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அதில் வந்துட்டு அரைக்கரவாசியோ இன்னொரு விகித முறைப்படியில் வந்துட்டு அரசாங்கத்தினால இழப்பீடுகள் வந்து கொடுக்கப்படும் அப்படி சொல்லி வந்து ஒரு செய்தி ஒன்று பரவலாக வந்து வெளிவந்திருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியாது. நீங்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேறு யாராச்சும் நிவாரணங்கள் கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து இதுதான் பெஸ்ட் டைம். ஓகே, அண்ட் வந்து அவங்களோட வீடுகளில் வந்து எங்களை பார்க்க முடிச்சு நாங்கள் திரும்ப வந்து பார்க்குறோம் நாங்கள். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன். சரிங்க. உங்களோட குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் 2 பேர், மற்ற குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க. ஓகே. அப்போ வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே உங்களோட வீட்டிலே இருந்தீங்களா? நாங்கள் இங்கே அடுத்த விளையாட்டு எத்தனை நாள் தங்க வைக்கப்பட்டிருந்தீங்க வெளி இடத்துல? 2 நாள் இருந்தீங்க. அப்போ இந்த 2 நாளுக்கான உணவு மற்ற தேவைகள்லாம் வந்து எப்படி முடிச்சுக்கொண்டீங்க? முடிஞ்ச மாதிரி அந்த அதுகளுக்கு நன்றி. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி நின்றுருக்கும் இப்போ உங்களோட வீட்டை? இடுப்பளவுக்கு கிட்ட தண்ணி கிட்ட 3.5 அடி தண்ணி கிட்ட. ரைட். அப்போ அன்றைக்கி எதிர்பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு ஒரு தண்ணி வரும்னு சொல்லி? பார்க்கல. இப்போ அவ்வளோ தண்ணியை வந்துட்டு மழை பெஞ்ச தண்ணி தானா? தெரியாது. தெரியாது என்னன்றது. வான்கதவு திறக்கப்பட்டன்றது கேள்விப்பட்டீங்களா? இங்கே குளத்தில் இருந்து கதவு திறந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது. ஓகே. அப்படி சொன்னால் அப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சம்பவம் என்ன நடந்துன்றது வந்து தெரியாது. பாதிசனங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி, ஆனால் அப்படி கிடையாது. என்ன சொன்னால் அப்படி சொன்னால் வருஷம் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும். இந்த வருஷம் வந்துட்டு அநேகமாக வந்துட்டு இப்போ காட்டுப்புறங்கள், அதாவது இப்போ நடுநிலை ஏரியாக்கள் வந்துட்டு மழை பெஞ்சதுனால நீர்த்தேக்கங்கள் வந்துட்டு அதிகரித்ததுனால வந்து தான் அந்த குளங்களோட வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டது. ஸோ வந்து வான்கதவுனால திறக்கப்பட்ட முக்கால்வாசி தண்ணி மழை பெஞ்ச கால்வாசி தண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வயல் நீளம் ஏதாச்சும் செய்திருக்கீங்களா? வயல் எதுவுமே கிடையாது. ஓகே. அப்போ என்ன தொழில் செய்கிறீங்க? அப்போ வேலையில் கொண்டு போகிறல. எத்தனை வயசு உங்களுக்கு? 70 வயசு ஆகிட்டு. 70க்கு மேலே போயிட்டு இது சரியாக வந்து என்ன எத்தனை வயசுன்னு தெரியாது. 70 நடந்துருக்கு. ரைட். ஓகே. இப்போ இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச ஒரு நிவாரணங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஓவராலாக கூப்பிட வாங்கலாம் நீங்கள். முதல் பேர் பார்வதி. பார்வதி. அதான். ஓகே. சுசாந்தினி. பூனா செல்வி. இந்துராணி. பி தர்ஷினி. தேவகி. பி அமராவதி. வளர்மதி. லட்சுமி. கானா புவனேஸ்வரி. தானா தங்கேஸ்வரி. சீனா புஷ்பராணி. சாவண்ண தங்கப்பிள்ளை. தங்கப்பிள்ளை. அடுத்து தீனா ஜோகேஸ்வரி. ஜோகேஸ்வரி. தீனா சுதாகினி. ஓகே. அப்போ அவங்கள பாஸ்போர்ட் விட்டா சரி. தி யோகேஸ்வரி. அதுக்குள்ள பூனா கவிதா. பூனா கவிதா.
சரி. பாவனா பூபதி பிள்ளை. ஈனா குவேனி. தானா ஜோகராணி. தானா கௌரி தேவியா? ஆனா தயாளினி. சேனா ஜெயக்குமார். ஈனா ஜீவநிதி. சானா பத்மாவதி. சி விஜிதா. சி நேசமணி. 2 பேரும் பாருங்க. அந்த குவேலி என்பது அதான் தெரியாது பேர் ஆளது. சரி ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையிலே ஒவ்வொரு கிராமங்களோட நிலைமைகளை அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி தான் அரசாங்கத்தினால் வந்து கிராம சேவகர் அப்படிங்கிற ஒருவரை வந்து நியமிப்பாங்க. ஸோ வந்து எல்லா ஏரியாக்களுக்கும் வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே உண்மையிலே மற்ற பிரச்சனைகள் வந்து எடுத்துக்காட்டுறதான் முன்னுக்கு ரெண்டு எல்லா விஷயங்களையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நிற்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குழுவை வந்து நியமிப்பாங்க. கிட்டத்தட்ட உங்கள்ட்ட ஆர்டிஎஸ் இந்த குரூப்பில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் நிர்வாகத்தில் 13 பேர். இப்போ அதிகமாக வந்துட்டு இந்த ஏரியாக்கள் வந்துட்டு என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுறது? கூடுதலாக வெள்ளத்தினால பாதிப்பு வர்றது. வெள்ளத்தினால் அடுத்தது வறட்சி காலத்தில் பாதிப்பு ஏற்படும். ரெண்டு காலத்துலையும் பாதிப்பு. அப்போ இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு சுமார் வந்து இதுக்கு முன்னால் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இப்படியான வெள்ளப்பெருக்கு வந்துச்சு? இதுக்கு முன்னாடி 2010 இதே ஒரு வெள்ளப்பெருக்கு வெள்ளம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 2024 வந்து. இப்போ இதையும் ஒப்பிட்டு பார்க்கையில் வந்துட்டு இந்த வெள்ளப்பெருக்கு பெருசு. 2024 அதிகூடியது. 2010 வீதிகள் உடைக்கப்படலை. ஆனால் இந்த 2024 வீதிகள்லாம் உடைக்கப்பட்டு 4 பக்கமும் வெளியில் போக முடியாதபடி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. இப்போ 2010 வெள்ளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைனால ஏற்பட்ட ஒரு வெள்ளம் அதிகமாக வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்களுக்கு அப்படி நின்றது, என்ன வெள்ளம் தேங்கி நின்றது. ஆனால் இது வந்து அணைக்கட்டு உடைக்கப்பட்டு வந்த வெள்ளம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தங்கி நிற்கல. ஆனால் வந்து கிட்டத்தட்ட சுனாமி மாதிரி வந்து அடித்து நிறைய சொத்திழப்பு வீடுகளை வந்துட்டு கொண்டு போயிடுச்சு. இப்போ அப்படி இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட வீடுகள் வீதிகள் அப்படி சொல்லி அதிகம் வந்து இருக்குது. பாதிக்கப்பட்ட வீதிகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, வயல் நிலங்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, இப்படி பல இடங்கள். ரைட். அப்போ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஆர்டிஎஸாக வந்துட்டு செயற்பட்ட சில செயற்பாடுகள் வந்து சொல்லுங்கள், மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு. நாங்கள் எங்களுடைய கிராம வீட்டு சங்கத்தினூடாக வெள்ளத்தினால் பாதிக்க மக்களை மீட்டு பாதுகாப்பு இடங்களை கொண்டு சென்றது, அவங்களுக்குரிய நிவாரணங்களை உணவுகளை வழங்கினது, அதே மாதிரி கான்களை திறந்து விட்டது, இப்படி பல வேலைப்பாடு செய்திருக்கிறீங்க. மட்டக்களப்பில் இந்த வருஷம் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வந்து கூடிய அளவுக்கான அந்த நிவாரணங்கள் வந்து கிடைச்சிருந்தது. அவன் வந்து நாங்கள் கணேசபுரத்தை செலக்ட் பண்ணதுக்கான காரணமே வந்துட்டு கணேசபுரத்திற்கான நிவாரணங்கள் கிடைக்கப்படுறதுன்னு சொல்லி. இப்போ இதுக்கு முதல் அப்படி வேற யாராச்சும் நிவாரணங்கள் கொடுத்துருந்தாங்களா? இல்லை, இதுவரைக்கும் இந்த வெள்ளத்துக்கு யாரும் கொடுக்கல.
இதான் எங்களுக்கு முதல் ஆர்ஜே தமிழா குடும்பத்தினூடாக முதல் எங்களுக்கு வழங்கி வைக்கிறாங்க. கண்டிப்பாக என்ன சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு அது யானைகள்னால இதனால தான் அதிகம் வந்து பாதிக்கப்படுறீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து மண்டூர் சைடில் வந்துட்டு பூச்சிக்கூடு ஏரியாக்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம குடிநீர் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வெள்ள நிவாரணங்கள் வந்து கொடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு பட்ஜெட் வந்து நாங்கள் 8000 ரூபாய்க்குள்ள தானே அரேஞ்ச் பண்ணியிருந்தது. அது வந்து இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டால் சரி, இல்லைனா ஒரு தனி நபர் குடும்பத்திற்குள்ளான வறுமைக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட சரி, அவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்களுக்கு தரலாம். அதாவது உண்மையில் அந்தந்த கிராமங்களில் இருக்க ஆடிசர் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான உதவியில் எப்படி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அர்ப்பணிப்பாக செய்யப்படுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த டைமில் வந்து இவங்களுக்கான நிவாரணங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் கொடுத்து வைக்கிறது, அதாவது சாப்பாடு தங்க வைக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுக்கு எப்படி நீங்கள் நிதிகளை திரட்டி கொடுத்தீங்க? நீங்கள் கிராம அபிவிருத்தி சங்கத்தினூடாக நாங்கள் சில முன்னெச்சரிக்கைகளை செய்து வைக்கிறாங்க. அதனோடாக சேமித்து வைக்கப்பட்ட நிதியிலேருந்து எடுத்து அவங்களுக்கு உணவுகள். ஸோ வந்து மக்களோட வந்து ஏதாச்சும் ஒரு நிதிகள் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. அப்போ அதே மக்களுக்கு திரும்ப போகுது. நல்ல ஒரு யோசனை உண்மையில். ஸோ வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு ஆயத்தத்தை வந்து பண்ணி தந்ததுக்கு சார். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த கிராமத்துக்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணது வந்துட்டு ஏன்னு சொன்னால் முக்கிய காரணம் வந்துட்டு எல்லா இடங்களையும் அநேகமாக வந்துட்டு கொடுக்கப்பட்டுட்டு, ஸோ வந்து இந்த இடங்களில் மட்டும் இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த வருஷம் முன்பு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நிறைய ஏரியாக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அத்தனை ஏரியாக்களுக்கும் எல்லாமே மேக்ஸிமம் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய நிறுவனங்களால், யூடியூப் சேனல்களால், அரசாங்கத்தால் சொல்லி. அதையும் தாண்டி இந்த வருஷம் ஆலயங்கள் கொடுக்கப்பட்ட வந்து வரவேற்க விஷயம் வந்து. ஸோ அதே மாதிரி நாங்கள் என்ன கொடுத்தோம்ன்றதுக்கான பில் வந்து இந்த இருக்குது. அதை நாங்கள் வந்து சைட்டில் ஆட் பண்ணுறோம். அதோடு சேர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள் வந்து 10 கிலோ அரிசி ஒரு பேக் 2200 ரூபா, அண்ட் 1/2 கிலோ நெத்தலி 600 ரூபா, அடுத்து 10 டின் மீன் 900 ரூபா, அடுத்து 10 பேக்கெட் சோயா நினைக்கிறேன், சோயா 300 ரூபா, அடுத்து வந்து 1 கிலோ ஸ்விங்ஸோ வந்து 360 ரூபா, அடுத்து வந்து ஆயில் அதாவது தேங்காய் ஒரு போத்தல் வந்து 1150 ரூபா, அடுத்து 1/4 கிலோ தேயிலை போத்தல் வந்து அந்த டின் வந்து 850 ரூபா, அதே மாதிரி சிக்னல் ஒன்று பெருசு 340 ரூபா, அடுத்து 2 சோப் வந்து 300 ரூபா, ஒரு மலிவன் பிஸ்கெட் பேக்கெட் உண்டு 1000 ரூபா. ஸோ இது டோட்டல் ஒரு ஆள்ற பொதிகிற பருமதி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8000 ரூபா. அப்படி 35 பார்சல் பண்ணினாங்க. 35க்கு வந்து 2,80,000 ரூபா. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி அயருக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்தது வந்துட்டு 12,000. ஸோ வந்து மிகிதம் வந்து எங்கள்கிட்ட கையில் வந்துட்டு 5000 மிகுதி இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த பொதிக்கில் வந்துட்டு சேர்க்குறதா இல்லை இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ இந்த டொனேஷன் பண்ணவங்ககிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. உதவி செய்கிறதுக்கு வந்து மொத்த பணம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணனங்கள் ஃப்ரான்ஸிலேருந்து 72,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற சசிதா அம்மா வந்து அமரர் சின்னையா இந்திரன் அவங்களோட 2ஆம் ஆண்டு திதிக்காக வேண்டி வந்து 75,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஜோசப்பங்கள் வந்துட்டு 1,50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. இவங்களோட மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2,97,000 ரூபா. ஸோ இதிலிருந்து எங்களுக்கு மொத்தமாக அதாவது இந்த 35 பார்சலுக்கு 8,000 ரூபா படி முடிஞ்சது வந்து 2,80,000 ரூபா. அதோடு சேர்த்து எங்களோட அந்த ட்ராவலிங் செலவு அதாவது அந்த அங்கே பொதிகளை ஏற்றி போன செலவு வந்து 12,000 ரூபா. மொத்த அமௌண்ட் 2,97,000 ரூபாயிலிருந்து எங்களுக்கு செலவானது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,92,000 ரூபா. அதில் மிகுதி 5,000 ரூபாய் இருக்குது. நாங்கள் அந்த உதவி செஞ்சு அவங்களோட பேசுவோம். இப்போ மீதி 5,000 ரூபாய் என்ன இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா சொன்னால் அடுத்த ஃபேமிலிக்கு கொடுக்கக்குள்ள வந்து அதையும் சேர்த்து வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ நாங்கள் இது வந்து வெகு சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணது. அதுவும் வந்து எப்படி சொல்கிறேன், நாங்கள் முதல்ல அரேஞ்ச் பண்ண மாதிரி நாங்களாக கேட்டு அது வந்து வீடியோ எடுத்து போட்டு அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. ஆனால் போன வருமானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செஞ்சுருந்தோம். இப்போ நாங்கள் சொன்னது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்குள்ள அந்த இதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் பண்ணினது. அண்ட் வந்து திடீரென்று பண்ணணுன்றதுக்காகவும் பண்ணினது. அண்ட் வந்து பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ டவுன் ஆகிருக்கீங்க போன வருஷத்தோட இந்த வருஷம். போன வருஷம்லாம் கட்டு மக்கியாக இருந்தது. அந்த டைம்லலாம் வந்துட்டு வெள்ள டைமில் வந்து நாங்களே தண்ணிக்குள்ள இறங்கி நாங்களே அரேஞ்ச்மெண்ட் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் என்னென்னா ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாலும் வந்து ஓடி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தரம் வந்து பிரச்சனை மாதிரி பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையை வந்து கொண்டு இருக்கிறதால ஒன்றுமே செய்யலாமல் போயிட்டு எங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு இதை பண்ணியிருக்கோம். ஸோ இனி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போல. என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய இடங்களில் வந்து வெள்ளமெல்லாம் வத்தி அண்ட் வந்து நிறைய இடங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு ஸோ அடுத்த அனர்த்தங்களோ இல்லை அடுத்த ஒரு பிரச்சனைன்ற வந்தோடனே இருக்கும். ஸோ திரும்ப இலங்கையில் அந்த பிரச்சனை வரும், சுனாமி வர ஒன்றலாம் சொல்கிறாங்களே என்னென்னு சொல்லி தெரியலை. ஸோ அப்படியே ஏதாவது வந்தால் எங்களோட பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்வானா கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் பெருமளவு பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு தெரியும் இப்போ போன வருஷம் வந்து நாங்கள் வெள்ள நிவாரணங்கள் அதோட சேர்த்து வந்து தைத்திருநாளுக்கான பொங்கலுக்கான அந்த பொருட்கள்லாம் வந்து கொடுத்து வச்சது. அதை இந்த தடவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது தைப்பொங்கலுக்கு வந்து ஒவ்வொரு
அதாவது கொஞ்சம் வரையப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அந்த தைப்பொங்கலுக்கான பொதிகள் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அது நிம்மதியாக பொங்கி அண்டைய நாளை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஸோ அதை நாங்கள் இந்த தரம் கண்டிப்பாக வந்து அதை அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு யாராச்சும் நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இருந்தே அதுக்கு அப்படியான அந்த பொதி வழங்குறதுக்கு உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து அதே மாதிரி வந்து எந்த ஏரியாக்களுக்கு வந்து உண்மையிலே இந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படி யாராச்சும் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருந்த பிரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள், அதே மாதிரி லண்டனில் இருக்கிற சசிதாமா, அவங்களோட அப்பா அமரர் சின்னையா இந்திரன் அவங்களோட 2ஆம் ஆண்டு திதிக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி இறைப்பதம் அடைந்த சின்னையா இந்திரன் அவங்களோட ஆத்மா சாந்தி பெறத்துக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற ஜோசப் அங்களுக்கும் வந்து எங்களோட சார்பிலையும் மக்களோட சார்பிலையும் எங்களோட சேனல் சார்பிலையும் வந்து ரொம்ப நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பிச்சு பேசியிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.